கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே நான் உங்களை சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் தாமே ஒவ்வொரு நாளும் நமது சபையின் வார்த்தைகளை விருத்தியாக்கி கொண்டு வருகிறார். அநேகம் பேர் இதை கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். நேற்று கூட என்னுடைய அலுவலர் ஓடி வந்து, தம்பி நீங்கள் அருமையாய் பேசுகிறீர்களே, கர்த்தர் உங்களுக்கு அந்த சாக்கியத்தை கொடுத்திருக்கிறாரே என்று சொல்லி முகமுகமாய் பாராட்டினார். ஆனாலும் அந்த பாராட்டுதல்கள் எல்லாமே தேவனுடைய மகிமைக்கென்று விளங்கி ஆக வேண்டும். இப்பொழுது நாம் மத்தேயுவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து ஒரு சிறு வார்த்தைகளை நாம் வாசிப்போம். எல்லோருக்கும் தெரிந்தது என்று கூட நினைத்துக் கொள்ளுங்கள். இயேசு கப்பர்நாகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஒரு பெரிய பணக்காரன், 100க்கு அதிபதி, பெரிய கோடீஸ்வரன், அவன் ஆண்டவரிடத்தில் வருகிறான். வந்து என்ன சொல்லுகிறான் என்றால், ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். பாருங்கள், உண்மையாகவே அந்த நாட்களிலே, இந்த நாட்களிலே மனிதாபிமானம் நிறைந்த இந்த நாட்களிலே தன்னுடைய வேலைக்காரன் உடல்நிலை சரியில்லை என்று சொல்லி ஒரு கடவுளிடத்திலே போய் வேண்டிக் கொள்ளுகிற ஒரு மனிதர்களை பார்ப்பது அரிதான காரியம். இது மிகவும் எல்லாவித நியாயம், நீதி எல்லாவற்றையும் அறிந்த ஒரு நாட்கள். இந்த நாட்களிலே எல்லாவற்றையும் சீர்தூக்கி பார்க்கிற ஒரு நாட்கள், நியாயம் நீதி என்பவைகளை பார்க்கிற நாட்கள். இந்த நாட்களிலே போய் தன்னுடைய வேலைக்காரனுக்கு கடவுளிடத்தில் வேண்டுவதே கடினமான காரியம். அந்த நாட்களிலே பட்சாபாதம் இல்லாத நாட்கள், வேலைக்காரனை ஒரு பொருட்டாக எண்ணாத நாட்கள், செங்கல் சூளையிலே அவனை போட்டு சுட்டு எரித்த நாட்கள். அந்த நாட்களிலே தானே ஒரு வேலைக்காரனுக்காக ஒரு 100க்கு அதிபதி கடவுளிடத்திலே வந்து வேண்டுதல் செய்கிறான் என்று சொன்னால், உண்மையாகவே அந்த வேலைக்காரன் எவ்வளவு பவ்யமாய் அந்த மனிதனுக்கு, அந்த எஜமானுக்கு அவன் நடந்திருக்க வேண்டும், அவனுக்கு எவ்வளவு தேவைப்பட்டிருக்க வேண்டும். அதனாலே தானே அவன் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொள்ளுகிறான். அப்படி வேண்டிக் கொள்ளும் பொழுது அதற்கு இயேசு என்ன சொன்னாராம், நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். ஆண்டவர் சொன்னாராம், நீங்கள் போங்கப்பா, வீட்டுக்கு போங்க, நான் அதை வாரேன், பின்னாடி வாரேன், நான் அவனை என்ன பண்ணுவேன், சொஸ்தமாக்குவேன்னு சொன்னாராம். ஒரு பெரிய ஆள் நம்முடைய வீட்டுக்கு, ஒரு கடவுளே நம்முடைய வீட்டுக்கு வராரு சொன்னாங்க, நாம் எல்லாருமே சந்தோஷப்படுவோம். கடவுள் இல்லை, ஒரு ஆஃபீஸரே, நம்மளோட கொஞ்சம் உயர்ந்த ஆஃபீஸர், தம்பி வீட்டுக்கு நான் வரும்பா நாளைக்கு சொன்னார்னா, ஐயா வர, இது செய்யணும், அது செய்யணும், சுத்தப்படுத்து, வீட்டை சுத்தப்படுத்து, அதை சுத்தப்படுத்து என்று சொல்லி தன்னுடைய குடும்பத்தை நன்றாக ஓரளவுக்கு பார்க்கும் அளவுக்கு அலங்கரித்து வைத்திருப்போம். ஆனால் அந்த மனுஷன் அங்கே சொல்லுகிறான், 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. அல்லேலூயா! நீர் ஒரு பரிசுத்தமான ஒரு தெய்வம், நீர் ஒரு மிகப்பெரிய ஒரு ரட்சகர், நீர் பெரிய அதிசயங்கள் அற்புதங்களை செய்யக்கூடிய ஒரு தேவன். நீங்கள் என் வீட்டிற்குள் நுழைவதற்கு நான் பாத்திரன் அல்ல. அல்லேலூயா! அந்த 100க்கு அதிபதி அவ்வளோ வசதி கொண்டவனாக இருந்தாலும் தன்னை தாழ்த்துகிறதை நாம் பார்க்கிறோம். தன்னைத்தானே தாழ்த்துகிறது எவனும் உயர்த்தப்படுவான் என்று சொல்வது போல, நாம் இன்றைக்கி கொஞ்சம் பணம் இருந்தாவே, என் வீட்டுக்கு வர மாட்டார் அவர், ஐயா பெரியவர் அவர் வீட்டில் என்ன இருந்துச்சு, சரி இருக்கட்டும், அவர் வீட்டில் இருக்குது, அவர் வீட்டில் இருக்குது, என் வீட்டில் கூழ கஞ்சி அவராடி தரேன் இருந்தாலும் இது சொல்லி அனாவசியமான வார்த்தைகளினாலே, தவறான வார்த்தைகளினாலே நமக்கு பெரியவர்களை நாம் கீழ்த்தரமாக பேசிவிடுவது வழக்கமாக இருக்கிறது. 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க
நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். அல்லேலூயா. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்கிறான் என்று சொல்லும்படியாக அந்த மனுஷன் சொல்கிறான், ஐயா நீங்கள் என் வீட்டுக்கு வரவே தேவையில்லைங்கய்யா, இங்கிருந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதியா, அவன் குணமாயிடுவான். அவ்வளோ வல்லமை உம்மிடத்தில் இருக்கிறது என்று நான் அறிந்திருக்கிறேன், நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் பெரிய அற்புதர், நீங்கள் அதிசயம் செய்கிறேன். பிள்ளைகளே, இதை பார்த்து கொண்டிருப்பவர்களே, உங்களுக்கு என்ன தேவை, தேவனிடத்திலிருந்து உங்களுக்கு என்ன உதவி தேவை, ஆண்டவரிடத்தில் கேளுங்களாப்பா. உம்மால் கூடும், எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும், எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ராஜா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, என் நோய்களை சிலுவையிலே சுமர்ந்து தீர்த்தீரையா, ஐயா சுமந்து தீர்த்தீரையா, ராஜா சுமந்து தீர்த்தீரையா, தகப்பனே சுமந்து தீர்த்தீரையா. ஆண்டவரே, அந்த 100க்கு அதிபதி இப்படியா சொல்லுகிறான், அப்பொழுது ஒரு வார்த்தை சொல்லுங்கள், என் வேலைக்காரன் பிழைப்பான் என்று அவன் அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதற்கு இயேசு, நான் வந்து சொஸ்தமாக்குவேன்னு சொன்னார். 100க்கு அதிபதி பிரதமமாக, ஆண்டவரே நீங்கள் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பார்த்திருந்தான்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான்னு சொல்லிட்டான். நான் அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்டவனாயிருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டு இருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவன் போவென்றால் போகிறான், மற்றொருவன் வாவென்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய்ய என்றால் செய்கிறான் என்றான். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் பின் செல்லுகிறவர்களை நோக்கி, அவருக்கு பின்னாடி வரவங்களை பார்த்தார். ஆண்டவர் பார்த்து எல்லோரும் கிறிஸ்தவ ஜனங்கள் வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த 100க்கு அதிபதி கிறிஸ்தவ ஜனமும் அல்ல, கிறிஸ்தவை சார்ந்தவனும் அல்ல, அவன் ஒரு உலக மனிதன். அவன் தன்னை தாழ்த்தி கடவுளிடத்தில் இப்படியாக ஒப்பு கொடுக்கிறதை பார்த்து ஆச்சரியப்பட்டு அவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலருக்குள்ளும் கிறிஸ்தவர்களுக்குள்ளும், இஸ்ரவேலர்கள் என்று சொன்னால் கிறிஸ்தவர்கள் என்று அர்த்தம் இல்லையா, கிறிஸ்தவர்களுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் இல்லையா. கிறிஸ்தவங்களில் கூட இஸ்ரவேலர்களுக்குள்ள இவ்வளோ விசுவாசம், இப்படிப்பட்ட விசுவாசம். ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்கள், அதாவது கூப்பிடுவாங்க, நீங்கள் வாங்க, நீங்கள் வாங்க, வீட்டுக்கு வாங்க, நீங்கள் வீட்டுக்கு வந்தால் எங்களுக்கு ஒரு பிரயோஜனம், நீங்கள் வீட்டுக்கு வந்தால் எங்களுக்கு ஒரு நல்லது, நீங்கள் வீட்டில் வாங்க, வந்து எங்களை ஆசீர்வதிங்க, உங்கள் கால் படிட்டு எங்கள் வீட்டில் சொல்லி அப்படி கேட்கிற ஜனங்களின் மத்தியில் பெருமைக்காக அது ஒரு தலைவர் வர சொன்னால், தலைவரே நீங்கள் வாங்க தலைவரே, உங்களுக்கு 1 லட்ச ரூபா, 2 லட்ச ரூபா, 3 லட்ச ரூபா நான் பேனர் வைக்கிறேன், நான் கட் அவுட் வைக்கிறேன், நீங்கள் வந்தால் போதும் என் வீட்டுக்குள்ளே. நான் கடன் 1 லட்சம் 2 லட்சம் அவன்கிட்ட இருக்காது, கடன் பட்டு நான் அதை செய்கிறேன்னு சொல்லி கடன் பட்டு அந்த கடத்தை கொடுக்க முடியாமல் அவன் குடும்பமே நடுநட்டத்திலே இருக்கும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெரிய ரட்சகர் நான் வீட்டுக்கு வருகிறேன் என்று சொன்ன பொழுதும் அவன் அதற்கு நான் பாத்திரன் அல்ல, அது நான் தகுதியானவன் அல்ல, அதற்கு நான் உகந்தவன் அல்ல என்று சொல்லி தன்னை தாழ்த்தி அவன்
ஒரு வார்த்தை மாத்திரம் நீங்கள் சொல்லுங்க, அவங்க வார்த்தை அது பிழைக்கும் சொல்லும் பொழுது மெய்யாகவே அந்த வேலைக்காரனை அந்த ஆண்டவர் சுஸ்தமாக்கினார் என்று நாம் பார்க்கிறோம். நாம் ஜெபித்து காரியங்களை வாக்கி செய்கிறோம். அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்து நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, இதை யூடியூபிலும் ஹோலி லவ் ப்ரேயர் ஹவுஸ் என்ற ஆங்கில வார்த்தையிலே ஹோலி லவ் ப்ரேயர் ஹவுஸ் என்ற யூடியூபிலும் ஃபேஸ்புக்கிலும் ஸ்டேட்டஸிலும் நாங்கள் தினந்தோறும் பதிவிடுகிறோம். ஆண்டவரே, எதில் யார் யார் பிரியப்படுகிறார்களோ அதிலே பார்த்து பிரியப்பட்டு ஆண்டவரே இந்த சித்தத்தின்படி நடக்க கட்ட உதவி செய்ய வேண்டும் ஆக்கி ஆண்டவரே. அப்பா, சபையை கட்ட வேண்டும் என்று சொல்லி ஒரு 80,000 ஆகும் என்று சொல்லி தினந்தோறும் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். உன் காதுகளில் இந்த ஜெபம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. முடிந்தவர்கள் 1000, 2000 அவர்களால் முடிந்த உதவிகளை கூகுள் பேயில் அனுப்புவார்கள் என்று சொன்னால் சீக்கிரத்தில் அதை கட்ட எங்களுக்கு ஏதுவாக இருக்கும். கர்த்தராமே அதை பார்த்து கொள்வீராக. வியாதிஸ்தர்களை குணமாக்கும் ஆண்டவரே. பள்ளிக்கு செல்லுகிற பிள்ளைகளை ஆண்டவரே ஒரு பழுதும் இல்லாமல் வீட்டுக்கு கொண்டு வந்து சேருங்கப்பா. அப்பா அம்மாங்க ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வேலை ஸ்தலத்தில் வேலைகளாய் ஓடிவிடுகிறார்கள். வீட்டுக்கு குழந்தைகள் நலமாக வரும் என்று விரும்பி போகிறார்கள். ஆண்டவரே, சிறு இழப்பு என்றாலும் பெற்றோர்களால் தாங்கிக் கொள்ள முடியாத ஆண்டவரே. ஆண்டவரே, அவளை கஷ்டப்படுகிற குடும்பங்கள் ஆண்டவரே, அந்த குடும்பத்திலே இழப்பு ஏற்பட்டு மருத்துவமனையிலே போய் மாதக்கணக்கில் படுத்து கொண்டிருக்க அவர்களால் கூடாது ஆண்டவரே. தயவு கூர்ந்த ஆண்டவரே, பிள்ளைகள் தான் ஒரு குடும்பத்தினுடைய உயிர் மூச்சு ஆண்டவரே. அந்த பிள்ளைகள் ஒரு நட்டமும் வராதபடி, உடல்நிலை பாதிக்கப்படாதபடி, எந்த கிருமியினாலும் எந்த விஷ ஜந்துக்களினாலும் அவளை தீண்டாதபடி இயேசுவின் நாமத்தில் அவர்கள் வீடு வந்து சேர கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. வயது வந்த பிள்ளைகளை அனுப்புகிறவர்கள் வயிற்றிலே நெருப்பை கட்டி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பத்திரமாய் வயது வந்த பிள்ளைகள் ஆண்டவரை அவர்களை கூட்டிக் கொண்டு வீட்டுகளுக்கு வந்து சேர்த்து ஆண்டவரே. வயசு வந்த ஆண் பிள்ளைகளையும் வீட்டுக்கு வந்து சேரும் ஆண்டவரே. கர்த்தாவே, அவர்களோடு கூட முடிய காலம் இருக்கட்டும். வியாதிஸ்தர்களை குணமாக்குகிறவரே, பிள்ளை இல்லாத பெண்களுக்கு பிள்ளைகளை கட்டளிடுகிறவரே, இன்னும் எத்தனை நாள் பொறுமையாக இருப்பீர் ஆண்டவரே. உங்களுடைய செவிகள் இதை பார்த்து கொண்டு உன்னிடத்தில் ஜெபிக்கிறவர்களுக்கு உடனடியாக விடுதலை கொடும் ஆண்டவரே. ஹீல் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ் ஆண்டவரே. விடுதலை கொடும். விடுதலை நாயகன் வெற்றியை கொடும் ஆண்டவரே. பலப்படுத்தும், காத்துக்கொள்ள ஆண்டவரே. பலப்படுத்தும், எல்லாருடைய குறைகளையும் நிறைவாக்கும், எல்லோருடைய குடும்பத்திலும் உடைய ஆசீர்வாதம் பெருகட்டும். காத்து வழிநடத்தி இயேசு நாம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.